அனைவரின் பெயரை சொல்லி நேரத்தை வீணடிக்க விடவில்லை. மேடையின் கீழேயும் மேலேயும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவினுடைய சுதந்திரம் தேவை என்று இயற்கை நினைத்தது. காங்கிரஸ் கட்சியை அது பிரசவித்தது. சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த மண்ணில் சமத்துவம் தேவை என்று இயற்கை நினைத்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பிரசவித்தது. அதற்கு பிறகு ஒரே இனம் நமது உரிமைகளை பறிக்கிறது என்று இயற்கை நினைத்தது. நீதி கட்சி துவங்கியது. அதற்கு பிறகு இந்த மண்ணிற்கு பகுத்தறிவு தேவையே என்று இயற்கை நினைத்தது. பெரியாரால் திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டது. இயக்கமாக இருந்து என்ன செய்வது? ஆட்சிக்கு வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று இயற்கை நினைத்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஐயா அண்ணா அவர்கள் ஆரம்பித்தார். ஊழலில் ஊழல் செய்தவனை ஒழிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் நினைத்தார். இயற்கை அனைத்து இந்திய அண்ணா திமுகவை உருவாக்கி, ஆனால் ஊழலை ஒழிக்க முடியவில்லை. இயற்கை நினைத்தது ஊழலை ஒழித்து இந்த தமிழக மண்ணில் தமிழக மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைத்தது. எங்கள் தலைவன் மாண்புமிகு ஜோசப் விஜயை காலம் பிரசவித்தது. தமிழக வெற்றி கழகம் பிறந்தது. ஒருவர் நினைத்தால் கட்சி ஆரம்பித்து விடப்படாது. இயற்கை நினைக்க வேண்டும். இந்த தமிழக மண்ணிலே மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய கருத்துக்கள் இல்லாமல் எவனும் ஆட்சியை நடத்த முடியாது. தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்சி இருக்கிறதா, கருத்து இருக்கிறதா, ஆட்கள் இருக்கிறதா என்று கேட்டார்கள். இந்த மேடையில் இருப்பவர்களை பேச வைத்தால், நேற்று கூட இங்கே பேசினீர்கள் 2 பேர், விடிய விடிய பேசுவதற்கு இந்த தமிழக மண்ணிலே திராவிட இயக்கத்தை கட்டி எழுப்பிய தன் குரலை விதைத்த எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத் இருக்கிறார். இவருக்கு ஈடாக பேசுவதற்கு உங்கள் கட்சியில் ஒருவர் இருக்கிறாரா? காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, வெறும் பாலுக்கு உழைத்தோமாடா, பசையற்று போனோமாடா என்று பாடியானே பேராசன் ஜீவானந்தம். அதனுடைய மறு உருவமாக எங்கள் அண்ணன் மகேந்திரன் இருக்கிறார். பட்டாம்பூச்சியின் மரண சாசனம் என்று தமிழகத்தின் ஆறுகளை வரலாறுகளை சொல்லி இருக்கிறார். இவரின் அறிவுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போது எவராது இருக்கிறீர்களா? அம்பேத்கரின் பெயரை சொல்லி ஓட்டு வாங்கினீர்களே நீங்கள். ஆனால் இதுவரை அம்பேத்கருடைய சிலையை நீங்கள் அண்ணா அறிவாலயத்தில் வைத்திருக்கிறீர்களா? இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வைத்திருக்கிறீர்களா? இல்லை பாலநிலத்திலே ராமபுரத்தில் இல்லத்திலே இருக்கிறதா? ஆனால் எங்கள் தலைவன் ஜோசப் விஜயினுடைய ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்துடைய படையூர் அலுவலகத்தில் அம்பேத்கரை வைத்தோம். அம்பேத்கருடைய கருத்துக்களை தெரு தெருவாக தூக்கி சுமக்கிறாரே மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். உங்களுக்கு வரலாறு தெரியுமா? இந்த எக்மோர் தொகுதியில் ராஜீவ்காந்தியின் படுகொலையின் போது கூட தமிழ்நாட்டில் 2 இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தது. ஒன்று எக்மோர், இன்னொன்று துறைமுகம். ஆனால் எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் எந்த அரசியலுடைய இது இல்லை என்றாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையில் ஓட்டை போட்ட ஒரே வீரர் எங்கள் சகோதரர் ராஜ்மோகன் அவர்கள். ஆகையால் எங்களுக்கு அரசியல் தெரியாது, கருத்து இல்லை, பேசுவதற்கு ஆள் இல்லை. நேற்று எங்கள் தலைவர் பேசினாரே, பார்த்தீர்களா? எங்கு பார்த்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது பேசிக் கொண்டிருப்பவன் தலைவன் அல்ல, அவன் பைத்தியக்காரன். எங்களை எல்லாம் பேச வைப்பவன் தான் தலைவன். குருவைக்கு சாகுபடி வைக்கவில்லை என்று தென்னாட்டினுடைய சாக்ரட்டிஸினுடைய பேரன் உதயநிதி அவர்கள் பேசிய போது செய்தித்தாள் படிக்கிற வழக்கம் உண்டா? குருவைக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்று சொன்னார். நீங்கள் மேட்டூர் அணையை திறக்கவில்லை அப்படி என்று சொல்லும்போது புசியானதா, அவருக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்னார்கள். எங்கள் அண்ணன் எழுந்திருத்து எத்தனை முறை மேட்டூர் ஜூனில் திறந்தது, ஜூலையில் திறந்தது, ஆகஸ்டில் திறந்தது, நவம்பரில் திறந்தது என்று கூட பேசியிருக்கிறார்கள். நேற்று இதே இடத்திலே சேகர்பாபு அவர்கள் பவள விழாவை கண்ட கட்சிக்கு இந்த பால்வாடி கட்சி என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். முன்னாள் முதல்வரை குளத்தூரிலே தோற்கடித்திருக்கிறோமே இந்த பால்வாடி கட்சி. ஜப்பானிலே வீசப்பட்ட குண்டின் பெயர் லிட்டில் பாய். அதற்கு அழிவிற்கு போகப்பட்டது இந்த தமிழ்நாட்டை ஆக்குவதற்கு வந்த சிறு பாய், லிட்டில் பாய் இந்த தமிழக வெற்றி கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே கனிமொழி அம்மையார் நேற்று பேசும்போது கூட சொன்னார், நாங்கள் மாற்றி பேசுகிறோம், 20,000 என்று சொன்னார்கள், தரவில்லை. நீங்கள் எல்லாம் உங்கள் தேர்தல் அறிக்கையை அறிவித்து விட்டு நீங்கள் எதையாவது ஏனம்மா, நீங்கள் எத்தனை மேடையில் பேசினீர்கள்? 35 வயதிற்கு மேற்பட்ட இளம் விதைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள். எங்கள் அண்ணன் வந்தால் முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கு தான் கையெழுத்து போட்டு மூடுவார் என்றார். 5 ஆண்டு முடிந்து விட்டது. அடுத்த ஆண்டு வந்து கூட அவர்கள் மூடுவதாக தெரியவில்லை. ஆனால் சொன்ன சொல்லை காப்பாற்றி 717 மதுக்கடைகளை பூட்டி குடிக்க வைத்த உங்களை படிக்க வைத்த எங்கள் அமைச்சர் ராஜ்மோகன் மூலமாக அத்தனை மாணவர்களுக்கும்
ஊழலை ஒழித்து விட்டீர்களா என்று கேட்கிறார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தனியார் பள்ளிக்கூடங்களில் 1000 பள்ளிக்கூடத்துக்கு மேற்பட்டு ஒரு பைசா வாங்காமல் பள்ளிக்கூடத்தினுடைய அனுமதியை புதுப்பித்த ஒரு அமைச்சர். காமராஜர் மட்டும் நல்லாட்சி கொடுத்தவர்களை, காமராஜர் கூட இருந்த கக்கனும் ராமையாவும் ஊர்தமையாவும் இருந்தது போல எங்கள் சகோதரன் ராஜமோகனும் எங்கள் அண்ணன் ஆனந்தனும் கமலியும் போன்ற எளிய பிள்ளைகள் இன்றைக்கு ஆட்சியில் அமைத்து வச்சு சாதித்து காட்டுவதுதான் தமிழக வெற்றி கழகம். ஆகவே புரட்சி எப்போதும் வெல்லும். தமிழகத்தில் அமைந்த தளபதியின் ஆட்சி சொல்லும் தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தாவேகா எப்போதும் வெல்க.